யாரையுமே அசட்டை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஆண்டு எனக்கு சொன்னதுனால நான் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சு நான் சொல்றேன். நம்ம யாரையுமே அசட்டை பண்ணக்கூடாது. இவங்க எலியாவும் எலிசாவும் வராங்கன்னா, எலியாவை நம்ம கனம் பண்ணிட்டு அவர் கைக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்த எலிசாவை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. ஒரு உடன் ஊழியக்காரர் வராரு, ஒரு ஊழியக்காரர் வராரு, உடன் ஊழியக்காரர் ஒருத்தர் பெட்டி தூக்கிட்டு வராரு அப்படின்னா அவரை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அவர் எலிசாவா நீங்க பார்க்கணும். இவர் எலியாவை பார்த்தீங்கன்னா அவர் எலிசாவா பார்க்கணும். நாளைக்கு அவர் எலியாவோட மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்வார். நம்ம கணப்படுத்த தெரியணும். ஒருத்தரோட பாக்குறீங்கன்னா அவங்களுடைய மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அவங்க மேல இருக்கிற கிருபையும் ஆண்டவர் அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு ஒரு பெரிய கிருபை வச்சிருப்பார். அவங்க மேல பிரியமா இருப்பார். இப்ப தானியேலை நீங்க பாக்குறீங்கன்னா கேப்ரியேல் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன்ற கேப்ரியேல் தானியேல். அப்ப எப்படி பார்க்கணும் நீங்க தானியேல்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே யாரை பார்த்தாலும் ஆண்டவரே நான் இவரை எப்படி பார்க்கணும்னு கேட்கணும். இவரை எப்படி பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுவார். எனக்கு அப்படித்தான் கத்துக் கொடுத்தார். நான் அறியாத போது கத்துக் கொடுத்தார். நான் அப்படி காட் டிவி பார்த்துட்டு இருப்பேன். நான் ஜாய்ஸ் மேயர் மட்டும் பார்த்துட்டு காலையில 6 to 6:30 வரும். அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிருக்கணும். ஒரு நாள் அப்படி ஆஃப் பண்ண போறேன், நீ ஆஃப் பண்ணாத அப்படின்னாரு ஆண்டவர். அதே அடுத்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. சாதாரண ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே ஏதோ பேசுறாரு. சாதாரண பேசிட்டு இருக்காரு. இதுல என்ன இருக்குது? ஒரு டெப்த் இல்ல, மெசேஜ்ல என்ன டெப்த் இருக்குது? அது வேற ஜாய்ஸ்மேர் அவ்வளவு ஃபயரா இருந்தாங்க. இவர் சாதாரணமா பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இவர்கிட்ட என்ன பாக்குறேன், இவர் சாதாரணமா தான் ஆண்டவரை பேசுறாரு அப்படின்னும் போது, இல்ல இவர் பேர் கென்னத் கோப்லாண்ட். இவர் பேசும்போது எல்லாமே அபிஷேகம் இறங்கும். நீ கேட்கும் போதே நீ அனாயிட் ஆயிடுவ. உன் மேல ஒரு பவர் இறங்கும். இது பேதுரு பேசும்போது கொர்நேலி வீட்டுல எப்படி எல்லாருமே அபிஷேகம் இறங்கிச்சு, அது மாதிரினார். இது மாதிரி நான் உன்னை பயன்படுத்த போறேன்னார். அது மாதிரி ஆண்டவர்களோட பேசுவார். அது மாதிரி தவறான போதனைகள் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வினோதமா இருக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம், இது என்ன ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா விகற்பமா இருக்குன்னா இதுதான் கிரேஸ் டீச்சிங்ன்றது. இவன் தான் பயனீர், இவன் தான் ஃபாதர், இவன் தான் தொடங்குனது, இதை வச்சுதான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு. அதான் முதல்ல நான் பார்த்தது. இப்படி உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. ஒரு புஸ்தகம் வாங்க போறீங்கன்னா நீங்க எப்படி அந்த புஸ்தகத்தை செலக்ட் பண்ணணும்னா, ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை என்ன பண்ணணும், நீங்க எடுத்து அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்க அதில் பார்க்கணும். உங்க நல்லா ரொம்ப நல்லா தெரிஞ்ச பார்க்க அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் ஒரு புக்கை செலக்ட் பண்ணணும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்கணும். இல்லை யாரையுமே அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு மேல யாரையுமே சபிக்காதீங்க. ஒரு பெற்றோர் முன்னாடி நிக்கிறாங்க, ஒரு தாய் தகப்பன். ஒரு வாலிப பொண்ணு திடீர்னு வீட்டை விட்டு ஓடிடுச்சு. ஒரு பையனை விரும்பி அவனோட போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அந்த பொண்ணு போட்டோ கொடுப்பாங்க, உங்க போட்டோ கொடுப்பாங்க, டீட்டெயில் கூட நாளைக்கு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எல்லா ஸ்டேஷன் அனுப்பிச்சிருவோம் போட்டோவை. அப்ப அதுக்காக உங்கள்கிட்ட வராங்க. இப்ப நீங்க ஏற்கனவே எத்தனை தடவை சொன்னேன், நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணேன், கேட்கல பார்த்தேன், அதான் ஓடிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் காதால கேட்டிருக்கேன், கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். இதெல்லாம் ஒரு நாளும் யாரையும் சபிக்க கூடாது. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. யாருமே சபிக்காதீங்க. அப்பதான் அவங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை உங்க வாயில வரும். உங்க வாயில சபிக்கிற வார்த்தை ஆண்டவர்களை எப்படி பயன்படுத்துவார். எல்லாரையும் வாழ்த்துங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த நேரம் அரவணைங்க. உள்ள ஓடிச்சா பயப்படாதீங்க. ஏன்னா எங்க வீட்டுல நின்னாங்க, எல்லாம் பெற்றோர் நின்று இருக்காங்க. இப்ப நாங்க ஜெபிச்சோம், ஒரு பெற்றோருக்கு தான் நின்னாங்க, தாயும் தாப்பனும். கதவை மூடுங்கதான் தாங்க. 2 பேரும் அப்படி கதறி அழுகுறாங்க. வாலிப பொண்ணு காணும். ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தனோட போயிடுச்சுன்னு தெரிவித்து என்கிட்ட மறைக்கிறாங்க. அது எனக்கு அறிவுணத்து வசனத்தை எனக்கு காமிக்கிறார் ஆண்டவர். வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அதை நம்ம வெளிப்படுத்துவார். அப்ப நான் சொல்றேன், வெளிப்படையா பேசுங்க, எதையும் மறைக்காதீங்க, நேரடியா சொல்லுங்க, நம்ம ஜெபிப்போங்க.
அப்ப சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பையனோட போயிடுச்சு. அப்ப இப்ப என்னன்னா அந்த பையன் கான்டாக்ட் பண்றதுக்காக ப்ரே பண்ணோம். நானே, என் மனைவி, அந்த பெற்றோர் 4 பேரும் எஸ்வே கான்டாக்ட் பண்ணணும்ப்பா, அவன்கிட்ட இருந்து இப்ப கால் வரணும்ன்றே, எஸ்வே கான்டாக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணப்ப கால் வந்துச்சு. அவங்க அப்பா கால் வந்துச்சு. அந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன், எனக்கு திருமணம் செய்து கொடுத்தாதான் கூட்டிட்டு வருவேன். நான் எதுவுமே சொல்ல. இப்ப போனை வாங்கி, அப்பா அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து நான் வந்து வளர்க்கப்பா, சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன்ப்பா, நான் அதை சின்ன பிள்ளை அது கை குழந்தையா இருக்கும்போது தெரியும்ப்பா எனக்கு. நான் வந்து வயசுல மூத்தவன், நான் ஊழியம் பண்றேன், நீங்க தயவு செஞ்சு பிள்ளை கூட்டிட்டு வா, பேசுவோம், நேர்ல வந்து பேசுவோம் அப்படின்னு அவன்கிட்ட வந்து என்னது அந்த நேரம் வந்து இதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். இது வெறும் ஞானம் இல்லை, மனித ஞானம் இல்லை, மனித ஞானம் புத்திசாலித்தனம் அது இல்லை, இது தெய்வீக ஞானம். ஆண்டவர் வந்து அவன் கொண்டு வர்றதுக்காக பேசணும். இது நயவஞ்சகம் கிடையாது. நான் பிளைனா பேசுறேன், இந்த பிள்ளை நீ கூட்டிட்டு வா, நம்ம பேசுவோம் பாருன்னு கூட்டிட்டு வந்தான். வழி மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டான், அங்க வந்து பிளைட்ல கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசி, இதுதான் ஊழியம். நீ வெறும் மேடையில பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் நினைக்காதீங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க பேசுறது ஊழியம். டான் மைன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் இருக்க இடத்த விட்டு இன்னொரு ஒரு கடற்கரைக்கு போயிட்டார். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். போய் அங்க 1 மாசம் அங்க போய் தங்கி இருக்கிறார். டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பீச்சில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிப்பார். புது பாட்டுக்காக உட்கார்றாரு. முதல் நாள் கிடைக்கல, 2வது நாள் கிடைக்கல, 1 மாசம் போயிருச்சு, ஒரு பாட்டு கூட ஆண்டவர் அவர் கொடுக்கல. இவர் ஏற்கனவே பாடின பாட்டை தான் பாடி பாடி ஆராதிச்சிருக்காரு, பாட்டு கூட கிடைக்கல. இவர் சோர்ந்து போயிட்டாரு. இவரு சோர்ந்து போய் டான் மைன் வந்து ரிட்டர்ன் ஆகுறார். கார்ல ரிட்டர்ன் ஆகும்போது அப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம். நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூடயே இருப்பான உன் ஃப்ரெண்டு, அவனும் அவன் மனைவி ரொம்ப வாக்குவாதம் பண்ணி கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னும் போது நீ அவங்களை கவுன்சில் பண்ணல, எப்படிலாம் கவுன்சில் பண்ணாராம். நீ அவன்கிட்ட எப்படி பேசுன, அவள்கிட்ட எப்படி பேசுன, 2 பேரும் உட்கார வச்சு எப்படி பேசினாராம். இப்படி நான் பேசுனேன், இப்படி பேசினேன், அதை பாட்டா பாடினார். அப்படியே பாட்டா பாடினார். அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் சொன்னாராம். அந்த இன்சிடென்ட்ல நீ பேசுன பாத்தியா, அவங்கள்ட்ட எப்படி பேசுனேன் அப்படின்னாராம். நான் இப்படி பேசுனேன், இப்படி பேசுனேன், இப்படி பேசுனேன்னு அதை அப்படியே பாட்டா பாடுனாராம். வீட்டுக்கு வந்து சேரும்போது 10 பாட்டு இருந்துச்சான். 1000 வருஷம் வந்து அவருக்கு ஒரு நாளை போலன்றதான். 30 நாள் அதை காத்திருந்ததுக்கான பலன் உண்டு. அதனால நீங்க வந்து இப்படித்தான் ஊழியம் நடத்துவார், இப்படி ஊழியம் நடத்துவார் நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி, ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறது தனி ஜபத்துலதான், உங்க தனி அறையில தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பஸ்ல போகும்போது வால்போஸ்ட்ல தெரியிற பேரு எந்த ஊழியக்காரங்க, சகோதரன் சோன் சோ, சகோதரி சோன் சோன் இருக்கும், அதெல்லாம் எழுதி வச்சு நானும் மனைவியும் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவோம். அவங்க கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா குடும்பம் இருக்கான்னு தெரியாது. ஆண்டவரே இந்த சகோதரி ஆசீர்வதிங்க, இந்த சகோதரன் ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் ஆண்டவர் பண்ணாருன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த லிஸ்ட் கொடுத்தாரு. இவங்களுக்காக ஜெபம், இவங்களுக்காக ஜெபம்னுட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எனக்கு யார் யாரு தெரியுமோ அவங்களால ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்படி போல ஜெபிங்க. நீங்க வந்து எப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, இதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான்றது. இதாவே நான் வேண்டிக் கொள்ளாமல் நீங்க எனக்கு தந்தவர்களுக்காக இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இது நமக்கு வந்து சொல்ற காரியம். உங்களுக்குன்னு ஆண்ட சில பேரை காமிப்பார், அவங்கள நீங்க எழுதி வச்சு அவங்களுக்காக சின்சியரா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவங்கவரை இவருக்காக என்ன ஜெபிக்கணும், உங்க பதில் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. தான் முதல் ஜபம். எப்படி நான் ஜபிக்கணும் எனக்கு சொல்லுங்கப்பா, நான் எப்படி ஜபிக்கணும், யாருக்காக ஜபிக்கணும், அப்படி ஜபிக்க பழகுங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. இது எப்படி கனம் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். அவங்கள ஒரு படி மேல வச்சு பார்த்தீங்கன்னா போதும். யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு படி மேல வச்சு நீங்க ஒரு படி நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னாலே போதும், கனப்படுத்திடலாம். இப்போ நாம உங்களுக்கு ஏன்னா நான் பாட்டுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு போயிட்டே இருந்தேன்னா ஏதோ கிளாஸ்க்கு போன மாதிரி ஆயிரும், ஏதோ ஸ்கூல்லயோ காலேஜ்ல போய் உட்கார்ந்து வந்த மாதிரி ஆயிரும். இது அப்படி இல்லை. இது ஆண்டவர் பேசணும். சோ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நான் நடத்துவேன். எனக்கு ஹரிபரி அப்பெல்லாம் போக மாட்டேன் நான். இப்ப இங்க இருக்க எல்லாருமே எனக்கு போன்ல தனித்தனியா கான்டாக்ட் பண்ணிருக்கிறீங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க சூழ்நிலையில இருக்குது, உங்க சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, அதுல ஒரு மாற்றம் வேணும். சூழ்நிலை மாறணும், சில இதுல மனுஷர்கள் மாறணும். இந்த ரெண்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஏரியாக்கு நடுவு என்ன தேவைன்னா ரைட் நவ் இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம். உங்களுக்கு தேவை விசுவாசம், ஃபெய்த் இன் காட். ஏன்னா நடுவுல யாருக்கான ஆண்டவர் இருக்கிறார். நீங்க சூழ்நிலையும் மனிதர்களையும் பாக்குறீங்க. அதுக்கு நடுவுல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி நீங்க அறிந்து கொள்ளணும். விசுவாசம் என்னன்னா நம்பிக்கை. அப்ப ஆண்டவரை எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்குதான் பைபிளை படிங்க. நான் பைபிளை படிங்கன்றதுன்னா பைபிளை நீங்க படிக்க 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 நீங்க வணங்குகிற தெய்வம், நீங்க தொழுது கொள்ளுகிற தெய்வம், நீங்க நம்பி இருக்கிற தெய்வம் இன்னார்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பைபிள்ல இருந்து பேசுவாரு, காற்றும் கடலும் கொந்தளிக்குது, சீசர்கள் ஐயரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறேன் போது அது என்ன கேட்கிறாரு, எவ்வளவு மிராக்கிள் பார்த்தீங்க, 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து எத்தனை ஆயிரங்களுக்கு கொடுத்தோம், எத்தனை கூடநெறி எடுத்தீங்க, 7 அப்பம் சில மீன்களை ஆசீர்வதித்து எத்தனை ஆயிரங்களுக்கு கொடுத்தோம், எத்தனை கூடநெறி மீதி எடுத்து பார்த்தீங்க. இவ்வளவு பார்த்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உங்களோட இல்லையா? இது உங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கும், இது உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இது இந்த அற்புதம் செய்யற தேவன் உன்னோட இருக்கிறேனே, நீ ஏன் கலங்குற, நான் இருக்கேனே உனக்கு, அப்படி உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப அவரை பார்க்க அவரை நீங்க பைபிளை படிக்க 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 நான் வணங்குகிற தெய்வம் யார், என் பரம தகப்பன், என் தகப்பன் இவர் என்னை கைவிட மாட்டார். என் புருஷன் என்னை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனால் என் இயேசு என்னை படைத்தவர் என்னை அறிவார். என் படைத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வல்லமையில் பராக்கிரம் அவர் கையில் இருக்குது, எல்லாருடைய ஜீவனம் அவர் கரத்துல இருக்குது. அவர் எனக்காக இறங்கி வருவார்ன்ற நிச்சயம் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவை விசுவாசம். போராடுறீங்க, கர்த்தரை நம்பி வாழ்றதுக்காக உங்களை நடத்துறார் நிறைய பேரு. நீங்க சொல்ல போனா நீங்க அவ்வளவு பேருமே 100க்கு 90ன்னு சொல்ல மாட்டேன், 100க்கு 100 நீங்க எல்லாருமே ஊழியம் செய்ய போறீங்க, ஊழியம் செய்ய போறீங்க. இது ப்ராஃபஸியா சொல்றேன் நான். உங்களுக்கு என்னன்னா கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறதுக்காக நடத்துறாரு. பணத்தையோ மனுஷர்களையோ திறமையையோ வேற எதையுமே நம்பிராதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறதுக்காக உங்களை நடத்துறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு அனுபவமா கொடுத்ததுனால இன்னைக்கு நான் எளிதாக சொல்றேன். அது கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களை யாரும் அசட்டை பண்றாங்களா உடனே சோர்ந்து போயிடுறீங்க. ஆனா நீங்க பைபிளை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு யோசேப்ப அவன் சகோதரர்கள் பகைச்சாங்க, குழியில தள்ளினானுங்க, அடிமையா வித்தானுங்க, போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு, ஆனா ஆண்டவர் அவரை பிரதான மந்திரியை உயர்த்தினாரு அப்படின்னு படிக்கும் போது உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். இதே போல என்னையும் உயர்த்துவார் ஆண்டவர், யோசேப்பின் பாதையில் என்ன நடத்துறாரு, அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொன்னு சொல்லிட்டு போலாம். நான் அப்படி பைபிள்ல இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு பேசுவார், ஆண்டவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதனால பைபிள் அதிகமா படிங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்களை விட்டு பயம் போயிடும், கலக்கம் போயிடும், சந்தேகம் போயிடும்.
உங்களுக்கு டபுள் மைனஸ் இருக்காது, டைலமா இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்காது, தெளிவா இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் தாண்டி என் கத்தரை கொண்டு போவார்ன்ற அந்த நிச்சயம் வந்தார். ஸோ உங்களுக்கு தேவை ரைட்னா இப்ப உங்களுக்கு ஃபெய்த். இதுல கலந்து கொள்றவங்க எப்படி இருக்கீங்கன்னா, நல்லா ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் இருக்கீங்க. ஒரு 4-5 பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இதுல கலந்துக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு, மிச்சவங்களை பத்தி தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா எஃபிஷியன்ட் பீப்புள் இருக்கீங்க, ஹைலி எஃபிஷியன்ட் பீப்புள். உங்களுக்கு வந்து லீடர்ஸ், ஒரே ஒரு நல்ல லீடர்ஸ் இருக்கீங்க. அதுக்கப்புறமா கத்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க இருக்கீங்க. கத்தருக்காக வாழணும், கத்தருக்காக ஊழியம் செய்யணும். இந்த உலகத்துல நம்ம சுயநலமா வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஒரு ஜீவிதான் அது, அது இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும். வைராக்கியமா இருக்கிறீங்க. அந்த வைராக்கியம் அப்படின்னா ஜீல், அது யார் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பின்னகாஸ்ட இருந்துச்சு, எலிசாட்ட, யோவான் ஸ்நானகன்ட்ட, பவுல்ட்ட இருந்தது. இவங்கள்ட்ட எல்லாம் இருந்தது வந்து வைராக்கியம். ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது. நான் முடிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் ப்ராஃபட் சொல்ல முடியும், ஒவ்வொருத்தருக்கா. ஆனா நமக்கு அதே டைம்பரம் போயிடும். நிறைய பேர் ஊழியமே இல்லையேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஊழியமே இல்லையே, நான் அப்படியே எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல எப்படி ஊழியம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஒருத்தரை தொட்டா போதும், அவங்க போய் ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுவாங்க. அப்படிதான் ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. கோயில்பட்டி ரூபிஸ் வேற உங்களுக்கும் சான்றது வந்து என்ன காமிச்சாருன்னா, நல்லா ஜெபிக்கிற மனுஷி. நீங்க நல்லா ஜெபிக்கிற மனுஷி. நீங்க வந்து மைக் எப்படி ஆன் பண்ணணும்னு மட்டும் எனக்காவது கேட்டுக்கோங்க. நான் அடுத்த தடவை நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்து நான் வந்து ஆரம்பத்தான் ஜெபம் பண்ணுங்க, இடையில நான் ஜெபம் பண்ண சொல்லுவேன். நானு அப்படி வந்து நான் சொல்லும் போது நீங்க மைக் ஆன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜெபிக்கிற மனுஷி. நீங்க உங்க ஜெபத்தை ஆண்டவர் வந்து முகந்து பார்க்கிறார். நோவாவின் பலியை முகந்து பார்த்தது போல உங்க ஜெபத்தை முகந்து பார்க்கிறார். அவருடைய கண்கள் வந்து தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடர்கள், தமக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க, தன் அதிகமாக வாஞ்சிக்கிறவங்களை தேடுறார். உங்க மேல அவர் கண்களை பதிச்சு வச்சிருக்கிறார். நீ எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாதவா, எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்குது. நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நான் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கிட்ட ஒரு நாள் தனியா இருக்கும்போது கேட்டேன், ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன அவசியம், எது அவசியம் கேட்டேன். அவரு சொன்னார், அவரு வந்து கிருபை அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். வரங்கள் வேணும், வல்லமை வேணும், அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், வல்லமையா இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லுவார்னு நினைச்சேன். அவர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் சொன்னது, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தா போதும்னார். எவ்வளவு ஊழிய அனுபவம், இவ்வளவு வருஷ அனுபவத்தை நான் சொல்றேன். 2000 டாப்ல இருக்காரு. ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியார் உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருந்த நேரம். நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தா போதும்னார். அதுதான் உங்க கையில அந்த ஜெபத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நான் முக்கியமானது என்னன்னு சொன்னேன்னா, இது வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம். த வாக் ஆஃப் த ஸ்பிரிட், த வாக் ஆஃப் பவர், த வைட்டல் ரோல் ஆஃப் பிரேயிங் இன் டங்ஸ் பை டேவ் ராபர்ட்சன். இது வந்து நான் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஹார்ட் காப்பி எடுத்து வச்சு படிக்கிறேன். நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க படிக்கலாம். ஆனா இதை நீங்க ஹார்ட் காப்பி எடுத்து அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இது த வாக் ஆஃப் த ஸ்பிரிட், த வாக் ஆஃப் பவர் பை டேவ் ராபர்ட்சன். இவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மர வேலை பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு மர வேலை, ஒரு ஃபேக்டரியில, ஒரு சாமில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து அவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்ப மனைவிட்ட வந்து சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சர்ச்சு மாதிரி கட்டி ஒருத்தரை வச்சு அதை நடத்துறாங்க. இவருக்கு வந்து நம்ம பாஸ்பர்னு நடத்தலான்ற அந்த தைரியம் இல்லை இவருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் ரொம்ப நெருக்கி ஏவுறாரு.
ஊழித்துக்குவான்றாரு. அப்ப என்ன பண்றாரு, இவரு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ஒய்ஃப்ட சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, வீட்டுல வந்து அந்த இடத்த கொஞ்சம் ஒதுக்கி ஒரு இடத்துல ஒரு பிரேயர் ரூம் வச்சிடறாரு. அங்க போய் நின்று இவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ காரியத்துக்கோ ஜெபம் பண்ணி பாக்குறாரு. என்னத்துக்கு ஜெபம் பண்ண முடியும், அவ்வளவுக்கு ஜெபம் பண்றாரு. ஆனா இவருக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல. டைம் வந்து எப்படி கொண்டு போறதுனே தெரியல இவருக்கு. அப்ப சைரன் கேக்குது. ஏன்னா இவர் அந்த மர ஆலையில வேலை பார்க்கும் போது ஒரு சைரன் கேட்கும். அப்ப எல்லாரும் வேலைக்கு உள்ள போவாங்க. அப்புறம் திரும்ப ஒரு சைரன் கேட்கும் போது எல்லாரும் லஞ்சுக்கு வருவாங்க. திரும்ப அந்த சைரன் போகும்போது இவங்க என்னவாங்க, லஞ்ச் முடிச்சு உள்ள போவாங்க. திரும்ப அடுத்த சைரன் வேலையை விட்டு வெளியே வருவாங்க. அப்ப அதை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்க சைரன் அடிக்கும் போது இவர் உள்ள போவாரு அந்த பிரேயர் ரூம்குள்ள. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு இப்படி என்னது ஜெபம் பண்ணே தெரியல. அப்ப ஆனா தோணுது இவருக்குள்ள டங்ஸ்ல பேசலாம். டங்ஸ்ல வந்து பேசினா ரொம்ப நேரம் போயிடும். ஏன்னா நம்மளுடைய மதர் டங்ல சொல்லி ஜெபிச்சா, இங்கிலீஷ்ல சொல்லி ஜெபிச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஜெபிக்க முடியுது. நம்ம அந்நிய பாஷையில பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்றாருன்னா அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு பார்த்தா 15 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இவர் நினைக்கிறார் 1 மணி நேரம் பேசியிருப்போம், 2 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைச்சு பார்த்தா 15 நிமிஷம் ஆயிருக்குது. திரும்ப ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரு, அந்நிய பாஷையிலே பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் டைம் பாக்குறாரு, இப்ப 2 மணி நேரம் ஜெபிங்க 10 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இவருக்கு என்னடா இவ்வளவு ஜெபம் பண்ணோம், அந்நிய பாஷையில இவ்வளவு பேசணும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசியிருக்க மாட்டேன். அப்ப அந்த சைரன் கேட்ட உடனே இவர் ஐடியா பண்றாரு. அந்த ஃபேக்டரி சைரன் அடிக்கும் போது இவர் என்ன பிரேயர் ரூம்ல போயிடுவாரு, டங்ஸ்ல பேச ஆரம்பிப்பார், அந்நிய பாஷையிலேயே பேச ஆரம்பிப்பாரு. அங்க சைரன் அடிக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பார். அந்த சைரன் அடிக்கும் போதுதான் லஞ்சுக்கு வருவார், சாப்பிடுவார். திரும்ப சைரன் அடிக்கும் போது திரும்ப டங்ஸ்லயே பேச ஆரம்பிப்பார், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பார். இப்படியே போகுது, 2 மாசம் போகுது. இத வந்து உங்க ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு கேள்விப்பட்டுட்டு ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமா வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்து இந்த மாதிரி 2 months நீ பிரேயர்ல இருக்கான்றாங்க, உன்கிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாரு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உன் அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, நாக்கெல்லாம் கொத்து போச்சு, எனக்கு வாயெல்லாம் புண்ணா போச்சு, அந்த அம்மா ஓடிய போயிடுச்சு. திரும்ப 1 மாசம் கழிச்சு அந்த அம்மா வருது. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஜெப கூட்டம், அப்ப நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சேஞ்ச் வேணும், ரூம்குள்ளேயே 3 மாசமா அடைஞ்சு கிடக்குறோம், நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும். என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டு கூட்டத்துக்கு போறாரு. வீட்டுல வந்து ஒரு ஜெப கூட்டம், கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிற நோட்ஸ் பார்த்தா அவ்வளவு நோட்ஸ் வச்சிருக்காராம். அதை பிரிச்சா அப்படியே ஒரு தோட்டம் வரைக்கும் போகணுன்றாரு, பின்னாடி வரைய. போர் அடிக்குது. அப்ப இவர் என்ன பண்றாரு, கொடுத்த காஃபியை வச்சுட்டு இப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அந்த நுரைய வச்சு விளையாண்டுட்டு இப்படி பக்கத்துல திரும்பி பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பாட்டியம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுறாரு. திரும்பிட்டா அந்த ஹிப்பு போன் எக்ஸ்ரே மாதிரி தெரியுது இவர் கண்ணு முன்னாடி. அந்த இடுப்பு எலும்பு வந்து எக்ஸ்ரே எப்படி தெரியுமோ அது மாதிரி தெரியுது. ஆனா ஒரு புகை மாதிரி இருக்கு இடுப்பை சுத்தி. உடனே இவரு கண்ணை மூடி மூடி திறந்து பாக்குறாரு. கண்ணை மூடி மூடி நமக்கு ஏதோ மாதிரி வருது போல, பிரம்ம மாதிரி வருது போல, கண்ணை மூடி மூடி திறந்து பாக்குறாரு. அப்படியே இருக்கு திரும்பவும். அப்ப திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்துட்டு இவருக்கு என்ன நம்ம இப்படி தோணுதுன்னு பாக்குறாரு. எல்லாருக்கும் இப்படி தெரியுதா, நமக்கு மட்டும்தான் தெரியுதான்னு யோசிக்கிறாரு. அப்புறமா ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இவருக்கு தெரியுது. அப்ப அந்த அம்மா வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலி இந்த பிரச்சனை இருக்குதான்னு. அந்த அம்மா ரொம்ப யோசிச்சுட்டு எஸ். உடனே இவரு அதுல ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டு கூட்டத்துல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாரு. ஒரு கூட்டம் அந்த பிரசங்கியார் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் இவர் பார்க்கல. இவர் என்ன பண்றாருன்னா, உடனே அந்த அம்மா கால்ல கைய வச்சு, இயேசுவின் நாமத்துல இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாகன்னு கத்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கூட்டம் எல்லாம் கூடி வந்துருச்சு. இவர் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடக திறந்து பார்த்தா ஒரு கால் வந்து 6 இன்ச்சு கம்மியா. இவர் ஜெபிக்கும் போது அந்த 6 இன்ச்சு வளர்ந்துருக்கு. எல்லாரும் பார்த்து கத்துறாங்க. அந்த அம்மா எந்திரிச்சு ஊடுகோலோட வந்திருக்குது. அந்த ஊடுகோலை போட்டுட்டு ஓடிடுச்சு அந்த அம்மா. வெளியே எல்லாம் வந்து தோட்டத்துல வந்து நின்று எல்லாம் காஃபி எல்லாம் சாப்பிடுறாங்க. இவரு போயிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. திரும்ப அந்த அம்மா திரும்ப வந்து கூப்பிடுது, இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணணும். அந்த அம்மாவை குனியவே முடியாது, ஒரு ஆக்சிடென்ட்ல
வருஷ கணக்க குனிய முடியாது, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. இவரு ட்ரெஸ் மாத்தினவர் திரும்ப ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வராரு. அப்ப ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ ஆடிட்டோரியத்துல வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்றாரு. ஆடிட்டோரியத்துல வச்சு ஜெபம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்ச்சுக்கு வெளியில ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுக்கு கிட்ட போய் ஜெபம் பண்ணுன்றாங்க. தனியா ரகசியமா ஜெபம் பண்ணணும். இவர் சொல்றாரு, எனக்கு ஆடிட்டோரியத்துல தான் ஜெபம் பண்ணு சொன்னாரு. எல்லாம் உட்கார்ந்தாங்க. அங்க பார்த்தா சர்ச்சு முடிஞ்சு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கொயர் பாய்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அம்மா நின்றுட்டு இருக்குது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதுகு எலும்பு தெரியுது, எக்ஸ்ரே மாதிரி முதுகு எலும்பு தெரியுது, அதை சுற்றி போக மாதிரி தெரியுது. இவர் இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டா தொட்டவனே அந்த அம்மா என்ன வச்சு குனிஞ்சு நிமிருது. நல்லா ஆயிடுச்சு அந்த அம்மா. அப்ப அந்த பாடகர் குழுல பாக்குறாரு, கொயர்ல ஒரு பையனுக்கு இந்த ஷோல்டரு அப்படி எலும்பு மாதிரி தெரியுது, எக்ஸ்ரே மாதிரி இருக்கு, எலும்பு தெரியுது, இல்ல புகை மாதிரி தெரியுது. இயேசுவின் நாமத்துல அவன் கையை தூக்குன்றாரு. எல்லாம் சுத்தி சொல்றாங்க, அவனால கையை தூக்க முடியாது, ஓரளவு தூக்க முடியாது அவனுக்குன்றாங்க. இவர் சொல்றாரு தூக்க முடியாது, இயேசுவின் நாமத்தை தூக்கிட்டான். இது அப்படியே என்ன இவர் அடுத்து இன்னொரு ஊர்ல கேத்ரின் குல்மானுடைய மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு இவர் ஒய்ஃபும் போறாங்க. போனா அங்க எல்லாம் ஆடிட்டோரியம் ஃபுல் ஆயிடுச்சு, கேலரி எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இவங்க மேல போய் பாக்குறாங்க, ஒரு இடமும் இல்லை. அப்ப அந்த ஸ்டெப்ஸ் போய், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சீட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்ல போய் இவர் உட்கார்ந்துட்டாரு. இவர் பேர் சொல்லி பின்னாடி நேரம் கூப்பிடுறாங்க. உடனே இவர் திரும்பி பாக்குறாரு, பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். அவன் கூப்பிட்ட மாதிரி தெரியல, அவன் அமைதி அங்கதான் பார்த்துட்டு இருக்கான் ஸ்டேஜ. சரி, இவர் திரும்பிடுறாரு. திரும்ப இவர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்பி பாக்குறாரு, அவன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க கூப்பிட்டியான்னு. இல்லைன்றான். திரும்பவும் கேட்கறது, சாமிகளுக்கு இது சொன்ன மாதிரி. திரும்பவும் கேட்ட உடனே அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இது மாதிரி உன்னை நான் பயன்படுத்த போறேன்ற, இந்த கேத்ரின் குல்மான் மாதிரி உன்னை பயன்படுத்த போறேன். மகிமையா பயன்படுத்தினார். இது ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இவரை சந்திக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி அவர் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இவர்கிட்ட கூட்டிட்டு போனார். இவர் தன்னோட அனுபவங்களை சொன்னார். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து நான் டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பேன் இருக்காரு. அந்த ஊழியக்காரர் அதே இங்க வந்து என்ன பண்ணாருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அவர் ஊழிய எங்கேயோ போய் ஸ்டாப்ல போயிடுச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்நிய பாஷை பேசுங்க, அதுக்குன்னு அதுவே அந்நிய பாஷையே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்க கூடாது. அந்நிய பாஷை வந்து பேசும்போது ஆண்டவர் உங்களோட பேசணும், நீங்க ஆண்டவரோட பேசணும். அதுதான் உங்க நோக்கமா இருக்கணும். அதுதான் மெயின். ஆண்டவர் உங்களோட பேசணும், அதுதான் மெயின். நீங்க டங்ஸ்ல ஓ ரபா காபா ரானா தீதி நீமை காபா லாக்கா தோரோ கிபான்றீங்க. என்ன பேசுறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டங்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். ரைட், எதுக்காக? பக்தி விருத்தி. நான் ஆண்டவரை மாத்திரம் நினைக்கிறேன், ஆண்டவரோட நான் நெருங்குறேன். சரி, அடுத்து இல்ல ஆண்டவரோட நெருங்குறேன், இன்னைக்கு 1 மணி நேரம் பேசுறேன், இன்னைக்கு 2 மணி நேரம் நான் டங்ஸ்லயே பேசுறேன். சரி, அடுத்து வாட் பர்பஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்? எந்த நோக்கத்துக்காக நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க? ஆண்டவரோட கனெக்ட் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரசன்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் now you are thinking and you are feeling only about Jesus Christ. நீங்க இப்ப யோசிக்கிறது உணர்றது எல்லாமே இயேசுவை மாத்திரம்தான். சரி, அடுத்து ஆண்டவர் உங்களோட பேசணும், அதுக்கு வசனம் உங்களுக்கு நிறைய தெரியணும், பைபிள்ல இருந்து வசனம் அதிகமாக தெரியணும். இந்த ரிட்டன் வேர்ட் ஸ்போக்கன் வேர்டா மாறணும். இந்த ரிட்டன் லோகோஸ் ஸ்போக்கன் லோகோஸா ரேமாவாக மாறணும். அதுதான் முக்கியம். நீ பார்க்கணும், ஊழியக்காரர் வந்து பைபிளே திறக்காம 2 மணி நேரம் வசனம் பேசுறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறார்? நீங்க அந்த அளவுக்கு பைபிள் படிக்கணும். பைபிள் இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். இந்த புக்கு த வாக் ஆஃப் த ஸ்பிரிட், த வாக் ஆஃப் பவர் பை டேவ் ராபர்ட்சன். இது நீங்க வந்து நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ டவுன்லோடு. இது நீங்க வந்து இந்த கூடிய மட்டும் இது அப்படியே சும்மா அப்படியே நீங்க சாஃப்ட் காப்பிலேயே படிச்சீங்கன்னா பிரயோஜனப்படாது. நீங்க இந்த மாதிரி நான் வந்து பாத்துக்கிறேன், நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். நீங்க திரும்ப 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 அதை படிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள அது அப்படியே இம்பார்ட்டேஷன் ஆகும். இந்த கிஃப்டோடைய ரகசியமே அதுதான்.
நீங்க பேசுறதை நீங்க கேட்கும் போதே அந்த கிஃப்ட் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகும். இது அப்படி லிங்க் இல்லை, எனக்கு லிங்க் அனுப்புங்கன்னீங்கன்னா நான் வந்து இங்க யாராவது இங்க நவீன் பிரதர் இல்லைன்னா அனிதா சுபாஸ்ரீ யாராவது ஒருத்தவங்க எனக்கு அதை லிங்க் அனுப்புவாங்க. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க நவீன் பிரதர் இல்லைன்னா அனிதா சுபியா நீங்க அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதோடைய அந்த யூஆர்எல் லிங்க் வந்து அனுப்பிச்சீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அனுப்புவோம். இதுக்கு ஃபுல்லா படிங்க. இதை நான் ஒரு பிகின் பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இங்க கேத்ரின் குல்மானுடைய சாட்சிகள் மட்டும் ஒரு புஸ்தகம் இருக்குது. God can do it again. God can do it again. கேத்ரின் குல்மானுடைய புக்கு. அது வந்து கண்டிப்பா வாங்கி படிங்க எல்லாருமே. கேத்ரின் குல்மான் ஊழியத்தில் நடந்த அற்புதங்களின் சாட்சிகள் ஃபுல்லா சாட்சிகள் தான். எல்லாரும் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அந்த கேத்ரின் குல்மான் ஊழியத்துல நடந்த அற்புதங்கள் அதெல்லாம் சாட்சிகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு தெரியும் இப்படிதான் ஊழியம் பண்ணணும்ட்டு. சும்மா நானும் பிரசங்கம் பண்ணினேன், நானும் ஒர்ஷிப் பண்ணுவேன், நானும் மியூசிக் வாசிப்பேன், அது போதாது. பிரசங்கம் வந்து இது ஏதோ சம்திங் இம்பார்ட்டன்ட் தோணும், ஆனா அது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அந்த வசனம் வந்து இது ஏதோ ஒரு முக்கியம் இது இருக்குது அப்படின்னு வந்து தோணும். இது ஆரம்ப காலம் நான் சொல்றது, இப்ப இல்ல, நான் இது ஆரம்ப காலத்துல இப்படி பிகினிங் ஸ்டேஜ். அதெல்லாம் இந்த வசனம் வந்து தனியா நிற்கும். இது வந்து எதுக்காகவோ இதை காமிக்கிறாருன்ட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அன்னைக்கு அது யாரை கான்டக்ட் பண்ணுவாங்க, போன்லயோ நேர்லயோ கான்டக்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கான வார்த்தை, இது அவங்களுக்கு தான் சொல்லுவார். அந்த மாதிரிதான் இது. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல வராரு ஆண்டவர்னா காமிக்கிறாரு அப்படின்னா அதை வச்சு பேச போறாருன்னு அர்த்தம். நீ சொப்பனங்கள் தரிசனங்கள் இதெல்லாம் அதுக்குதான் முக்கியமா. சொப்பனம் தரிசனம் கூட நீங்க முழிச்சிருக்கும் போது உங்களுக்கு வருது. சொப்பனம்ன்றது நீங்க தூங்கும் போது வருது. சாத்தான் கொடுக்குற சொப்பனம் இருக்குது, தொல்லையும் திருச்சினால வர சொப்பனம் இருக்குது. அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கும், மீனிங்லெஸ்ஸா இருக்கும், அர்த்தமில்லாதா இருக்கும், வியர்த்தமாக இருக்கும். சாத்தான் கொடுக்குறது பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்ப பின்னாடி ஒரு காரியம் நடக்க போறதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவார். இட் இஸ் an invitation. உங்களை கூப்பிடுறாரு, அந்த சொப்பனத்தை வச்சு உங்களை கூப்பிடுறாரு. நிறைய பேர் சொப்பனத்திலேயே அப்படியே இருந்தெல்லாம் நினைப்பாங்க. அப்ப பைபிளே தேவையில்லையே, என்கிட்ட சொப்பனத்துல பேசினார் பாருங்க. அப்ப வந்து பைபிள் எதுக்கு? சொப்பனம்ன்றது அது ஒரு வகையான கம்யூனிகேஷன். ஆண்டவர் வந்து பிதாவின் சத்தம் இருக்குது, இயேசுவே வந்து பேசுறது இருக்குது, பரிசுத்தாவின் அமர்ந்த மெல்லிய சத்தம் இருக்குது, சொப்பனம் இருக்குது, தரிசனம் இருக்குது, இயற்கை சூழ்நிலை மூலமா பேசுவாரு. அதுல ஒரு மெத்தடம் சொப்பனம். சொப்பனத்தை மட்டுமே வச்சு போயிடக்கூடாது, பைபிள் வேணும். சொப்பனம் கொடுத்தாலுமே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது வேதத்துல எங்க இருக்கு? ஏன்னா என்னென்ன சிம்பாலிக்கா வரும், குறியீடுகளா வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த குறியீடுகளை வச்சு நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிடணும். ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கோட் சூட் போட்டு ஒரு ஊழியக்காரர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு வைங்க, உங்களுக்கு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் அப்படின்னாலே கிரேஸ், கிருபை, அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. கிரீன் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. எல்லோ கலர், கோல்டன் கலர்னா குளோரி. பேஜ் கலர் அப்படின்னா வேர்டு. இதெல்லாம் நம்ம செப்பரேட்டா நான் அப்புறமா நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்ப அது யார் அந்த ஊழியக்காரர் அப்படின்னா வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருப்பார். ஆண்டவருடைய வேதத்தின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அவரை மாதிரி நீ ப்ரிப்பேர் ஆகு, வார்த்தையில பலப்படுன்னு அர்த்தம். இல்ல அவர் மேன் ஆஃப் ரெவலேஷனா இருப்பார், முழுக்க வெளிப்பாடுகளோட பேசுற மனுஷனா இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வெளிப்பாடுகளுக்குள்ள போ. வெளிப்பாடு எப்பயுமே வெளிப்பாடு ரெவலேஷனுக்குள்ளேயாக போ. இது வரைக்கும் தெரியாதது வெளிப்பாடு. பேசுறதெல்லாம் வெளிப்பாடுகளுக்குள்ள போன அர்த்தம். உங்களுக்கு காமிக்கிறார், அப்படி காமிப்பாரு. சரி, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்நிய பாஷை நீங்க பேசுறீங்க, சிஸ்டர் சொன்ன மாதிரி, அந்த சகோதரி சொன்ன மாதிரி, நீங்க வந்து அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறீங்க. அதோடைய அர்த்தம் தெரியல அப்படின்னா அவர் அதை பேச போறாருன்னு அர்த்தம்.
ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட பேச போறார், உங்களை ரெடி பண்றான்னு அர்த்தம். உங்களை திங்க் பண்ண வைப்பார், உங்களை ஃபீல் பண்ண வைப்பார். தொடர்ந்து அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நிறைய சொப்பனங்கள் என்ன ஆகும்னா, நீங்க தெரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. சில அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக கண்டினியூஸா என்ன பண்ணணும், நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி எனக்கு காமிச்சீங்களே, இப்படி எனக்கு காமிச்சீங்க, ஒரு அனுபவத்தை நடத்துனீங்க, அது என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு கேட்கணும். தரிசனம் வந்துச்சா அதுக்கு கேட்கணும். அவசரப்படக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அவசரப்படக்கூடாது. நீ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினாலும் ஞானத்தை போதிக்கும் வசனம் அதுதான் டாப்ல நிக்கணும். உங்களுக்கு எப்பயுமே எல்லா துஷ்டுக்கும் மேல 9 வரங்கள்ல மேல நிக்க வேண்டியது ஞானத்தை போதிக்கும் வசனம். இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு உங்களுக்கு சொல்லுவார். எப்ப சொல்லணும்னு சொல்றாரு, அப்பதான் சொல்லணும். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் எல்லாமே நான் சொல்லல, இன்னும் வெளியில எல்லாத்தையும் சொல்லல நான். ஏன்னா அதெல்லாம் சொன்னா பைத்தியக்காரன்றுவாங்க. ஆவியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் அதெல்லாம். ஆவியில போயிட்டீங்கன்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் கிடையாது. உங்க ஆவியில எங்கனாலும் தூக்கிட்டு போவார். அந்த ஆவியோட போயிட்டு திரும்ப நம்ம பாடிக்குள்ள வரும்போது பாடி தாங்காது, இந்த நேச்சுரல் பாடி தாங்காது. அவ்வளவு பெயினா இருக்கும். சும்மா இல்ல தரிசனம்ன்றதெல்லாம். ஆவியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் எல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. அது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அந்த இது இப்ப கபோத்துன்னு பார்த்தோம். கபோத் குளோரியஸ், அதாவது மகிமை. மகிமை அப்படின்னா யாத்திராகம் 24 அதிகாரம் 16 வசனம் நம்ம பார்த்தோம். அதை கர்த்தருடைய மகிமை 6 நாள் இவர் காத்திருந்தாரு சீனாய் மலையில. மோசே கர்த்தர் கடந்து வந்தார். அதுக்கப்புறமா 40 நாட்கள் இரவும் பகலும் மலையில இருந்தாருன்னு. இது பாத்தீங்கன்னா யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 34 38 பாருங்க. ஏன்னா நீங்க பைபிள் நல்லா தெரிஞ்சீங்கன்னா தான் இதே அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது தெரிஞ்சாதான் நிறைய பேர் கற்பனை உலகத்துல இருப்பாங்க, மாயான உலகத்துல இருப்பாங்க. ஆல்வேஸ் தே லிவ் இன் an illusion world. ஒரு மாயான உலகத்துல இருப்பாங்க. எனக்கு அப்படியே ஆண்டோட மகிமை இறங்கிச்சுன்னுவாங்க. ஆனா மகிமைன்னு என்னன்னே தெரியாது. பாருங்க உடம்பெல்லாம் என்ன ஆகுது பாருங்க, அப்படியே புல்லரிச்சிருச்சு பாருங்கன்னுவாங்க. அப்படிலாம் வரமாட்டாரு. உங்க மாம்சத்துல பிரசன்னத்தை கொடுக்க மாட்டாரு. உங்க உணர வைப்பாரு. பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு மெல்லிசா ஒரு அழகா ஒரு காத்து போன மாதிரி இருக்கும். அது திடீர்னு ஒரு அனலான மாதிரி இருக்கும், ஒரு அனல் காத்தடி அடிச்ச மாதிரி இருக்கும். அது பிகினிங் ஸ்டேஜ். அதெல்லாம் தாண்டி வரணும். ஃபெய்த்துக்குள்ள தூக்கிட்டு போவார் உங்களை. யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் 34 38 பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் மேகம் போல ஒரு 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 என்ன சொல்ற குளோரியஸ் கிளவுட், ஒரு கர்த்தருடைய மகிமை ஒரு பிரகாசமா. இசைக்கேல்ல படிச்சீங்கன்னா தெரியும். இசைக்கேல்ல ஒரு ஒரு நெருப்பு எரிஞ்ச எப்படி இருக்கும், கீழே நெருப்பு எரியும், மேல மேல போக நெருப்பு ஜுவாலையா இருக்கும். அதுதான் கர்த்தருடைய மகிமை. அப்படி மாதிரி வரும். அது மேல அக்னி சொகுசான்னு, கீழே அக்னி மேல அக்னி சொகுசா. அது மாதிரி ஒரு என்ன சொல்ற ரெயின்போ வானவில் எப்படி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். கீழே அப்படி ஃபயர் வரும், அப்படியே மேல போக போக வானவில் மாதிரி இருக்கும் அந்த ஃபயர். அது மாதிரி ஒரு பெரிய கிளவுட் என்ன பண்ணுது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் முழுக்க ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிடுச்சு மகிமை. மோசே ஆசாரிப்பு கூடத்துக்கு பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. எப்படி இருக்கு பாருங்க. இதே இது பாத்தீங்கன்னா நீங்க 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13 14 வசனத்திலும் சாலமோன் கட்டின ஆலயத்துல இதே மாதிரி தேவ மகிமை இறங்கிருச்சு. அங்க ஆசாரிகள் உள்ள நுழைய முடியல. இங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசையில் நுழைய முடியல, அந்த ஆசாரிகள் நுழைய முடியல. கர்த்தருடைய மகிமை ஆண்டவருடைய பிரசன்ன நிரப்பிருச்சு. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. உள்ள ஒரு மனுஷன், ஒரு மாம்சத்துல ஒரு மனுஷன் உள்ள போக முடியல. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா இத பாருங்க. அதுக்கப்புறம் வரங்க, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாது இருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள். அந்த 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 அக்னி ஸ்தம்பம் அப்படி எழும்பி போச்சுன்னா கர்த்தர் கடந்து போறான்னு அர்த்தம் போவாங்க. அது இருக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அது ஸ்டேயா இருந்து இவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மேகம் எழுந்துச்சுன்னா கர்த்தர் கடந்து போறான்னு அர்த்தம். அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும்
இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. பகல்ல மேகம் போல இருக்கிறார், நிழலா இருக்குது அவங்களுக்கு. ராத்திரி அவங்க குளிருக்கு அவர் அக்னியா இருக்காரு, வெளிச்சமாவும் இருக்கிறார் ராத்திரிக்கு. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அபியாசப்படுத்தணும். இப்ப அப்படின்னா நம்ம தான் ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 நம் சரீரம் கர்த்தருடைய ஆலயம், அவர் வாழும் ஆலயம். அப்ப இதே மகிமை என்னை நிரப்பணும் அப்பா நீங்க கேட்கணும். என்னை நிரப்பணும், என்னை நிரப்புதப்பா. அன்று ஆசாரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் எப்படி மேகம் போன்ற மகிமையால் நிரப்பினீரோ அதே மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் என்னை இப்பொழுது நிரப்பட்டும் ஐயா, என்னை நிரப்புங்கப்பானீங்கன்னா உங்களை நிரப்பிடுவார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு கேட்க கேட்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இது ஷெக்கினா குளோரின் பேரு, ஷெக்கினா மகிமை. ஷெக்கினா மகிமைன்னா நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த லெவல் வேணா உங்களை அபிஷேகத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடுவார். அப்ப மேல உங்க மேல இறங்கி வரும் பொழுது பஞ்சு மாதிரி ஆயிடுவீங்க. பூ ஊதுனா விழுந்துருவீங்க. உங்க பாடியை லேஸ் ஆயிடும். உங்களை எப்படினாலும் பயன்படுத்துவார். நீங்க கையெடுத்து நீட்டா பிசாசு அலரும். வியாதி போ, வியாதி இந்த நேரத்துல சுகமாகட்டும், பிசாசை வெளியே போ. எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன வியாதி பிசாசை வரட்டுறாங்கன்னு. பிசாசு கட்டி வச்சிருப்பா. ஏன்னா யோகுக்கு எப்படி வந்துச்சு, உச்சி முதல் உள்ளாங்கால் வர பருக்களால வந்தாரு. சாத்தான் பண்ணுது அது. அதே மாதிரி 18 வருஷ கூனி லூக்கால பாக்குற 18 வருஷ கூனி சாத்தானின் பலவீனப்படுத்தும் ஆவியால் கூனியா இருந்திருக்கிறான். அப்ப அவன் ஹீலிங் நடக்கணும்னா முதல்ல பிசாசை விரட்டினா போதும், அவங்க ஹீல் ஆயிடுவான். பூமியும் செவுட்டுமான ஆவி இருக்குது. ஒரு ஆவி ஒருத்தனை செவிழனா ஊமி ஆகிருச்சு. அந்த பிசாசை விரட்டினா அவன் ஹீல் ஆகிடுவான். அவன் வாய் திறந்துடும், காது திறந்துடும். அப்ப உங்களுக்கு அந்த அந்த பவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் ஷெக்கினா குளோரின்றது. உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் வேற, அபிஷேகத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடுவார். இதே இது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனத்துல இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல இருக்குது. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 5ஆவது வசனமும் 24ஆம் அதிகாரம் 4ஆவது வசனமும் 20ஆவது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்துல இருக்குது. இதேதான் அந்த மகிமை நிரப்பிடும். அந்த அப்ப நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். இயேசுவே இந்த மகிமைகளை நிரப்பட்டுமா. ஆமே. இப்ப நான் ஜெபிச்சேன். நான் பதில ஒரு 2-3 நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். அடுத்தெல்லாம் நீங்க எல்லாமே தயாரா இருக்கணும். நான் யார சொல்றேனோ இதே மாதிரி நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு 40 படி ஏறி போயிட்டு ஜெபிக்க சொன்னோம்னா அடுத்து நீங்க 41, 42 தூக்கிட்டு போகணும். ஃபயரா கொண்டு போகணும். அதுக்குதான் நான் இப்ப பெரிய எதிர்பார்ப்பீங்க. பிரதர் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கனால அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ரெடியா இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்க பிரசங்கம் பண்றதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். எங்க போனாலும் சரி, அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, எங்க சாதாரணமா வழக்கமா போற சபையா இருந்தாலும் எந்த நேரம் உங்களுக்கு அழைப்பு வரலாம் அப்படின்னு போகணும். நீங்க நான் எப்பயுமே அப்படிதான் போவேன். எங்க போனாலும் சரி, எந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்தாலும் நான் ஒரு ஸ்பெக்டேட்டரா போய் உட்கார்ந்து இருப்பேன். ஒரு விசுவாசியா எல்லாருமே உட்கார்ந்து இருப்பேன். ஆனா எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஜெபிக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருப்பேன். நம்ம ஆவியை நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிதான். நம்ம ஆவியை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஊழியத்துக்கு. இப்ப கூப்பிட்டா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், இப்ப கூப்பிட்டா எப்படி பிரசங்கம் பண்ணுவோம், ஒரு காணிக்கைக்கு ஜெபம் பண்ண சொன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு முடிவு ஜெபத்தை சொன்னா எப்படி ஜெபம் பண்ணணும், ஷார்ட்டா பண்ண தெரியணும். ஒரு குறிப்பா எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க 5 நிமிஷம் கொடுத்தா அந்த 5 நிமிஷம் மட்டும் நீங்க ஜெபம் பண்ணணும். பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இஷ்டம் போல ஜெபிச்சு பழகாதீங்க. உங்களை ஆண்டவர் கதை திறக்க மாட்டார். ஞானமா இருக்கணும். நீங்க ஞானமா இருந்தா தான் ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு போக முடியும். நீங்க நான் இல்ல எனக்கு ஆவியானவர் ஏவுறாருலாம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் அப்படிலாம் இல்ல. ஆவியானவர் ஞானமுள்ள தேவன். அவருக்கு டைமிங் தெரியும். கரெக்டா கேளுங்க. எப்பனாலும் சரி, 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்றீங்களா, எப்ப மணி எத்தனை, இப்ப மணி 6:15 6:15, நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாம்னு கேளுங்க. மீதி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஒவ்வொரு போன் பண்ணாலும் சரி, பை பர்சன் பண்ணாலும் சரி, நீங்க மேடையில இருந்து பண்ணாலும் சரி, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாம். 6:25னா கரெக்டா 10 நிமிஷம் ஜெபிச்சு பழகுங்க. இஷ்டம் போல பேசப்படாது, இஷ்டம் போல பிரசங்கம் பண்ணக்கூடாது. எனக்கு ஆவியான அப்படியே ஏவுறாரு, ஆவியான அப்படியே ஏவ மாட்டார்.
உங்களை விட ஒரு ஞானம் உள்ளவர். He knows about others situation and others spirits condition. அவங்க ஆவிக்குள்ள நிலைமை அவருக்கு தெரியும், அவங்க சூழ்நிலை அவருக்கு தெரியும். சில பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து நாங்க ஆன் பண்ண முடியாது, நாங்க ஆன் பண்ணி பேச முடியாது, நாங்க இல்ல நீ ஆன் பண்ண வேண்டாம், நீங்க ஏர்போன் மட்டும் பண்ணிட்டுக்கோங்க, நீங்க கலந்துக்கோங்கட்டு இருக்கேன். நான் அதனால அவங்க எல்லாம் நான் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. நிறைய பேர் நான் பிரதர் ஜெபம் பண்ண சொல்லிட்டா என்ன பண்ணுங்க, இல்ல நான் சொன்னா கூட நீ ஆன் பண்ணாதீங்க. சப்போஸ் ஒருவேளை நான் வந்து உங்க பேர் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா கூட, நீங்க ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்க சொல்ல கூட வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தாலும் நாங்க புரிஞ்சுக்குவோம். ஃப்ரீயா இருங்க, ஆவியில விடுதலையோட இருங்க. இயேசுனாலே விடுதலை, ஆவியில விடுதலையோட இருங்க. யாத்திராகம் 29 43 வசனம். யாத்திராகம் 29:43. எக்ஸோடஸ் சாப்டர் 29:43. அங்கே ஏன்னா கர்த்தருடைய சந்நிதி, அது 29:42 வசனத்துல இருக்குது. கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப ஒரு மேல அபிஷேகம், ஆண்டோடைய பிரசன்ன இறங்கி வந்தாலே அவங்களுக்குள்ள ஒரே மாற்றம் உண்டாயிரும். உங்க குடும்பத்துல யாரும் ரசிக்கப்படலையா, உங்களுடைய பிரசன்ன அவங்க மேல இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய பிரசன்ன அவங்கள தொடட்டும் ஐயான்னா போதும், ஆண்டவர் மாத்திடுவார். ஆண்டவர் நம்மளை நிரப்பும் போது அவர் நம்ம வந்து பரிசுத்தமாக்கிடுவார். பரிசுத்தமாக்கி பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளை நிரப்புவார். இப்ப எலியாவும் தேவ பிரசன்னமும், இது வரைக்கும் மோசையும் தேவ பிரசன்னமும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது எலியாவும் தேவ பிரசன்னமும். 1 ராஜாக்கள் 17:1 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஆணித்தரமா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்ற. அதே 18 1 ராஜாக்கள் 18 15 வசனம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இது ஏன் சேனைகளின் கர்த்தன் சொல்றாரு, அவங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தன் சொல்றாருன்றதெல்லாம் உள்ள போக வேண்டாம், அது நம்மளுக்கு வேற டைரக்ஷன்ல போயிடும். நமக்கு இப்ப தேவை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவாகிய நான். இதே வந்து இவரு சொல்றாரு, யாரு, நம்ம எலிசா. 2 ராஜாக்கள் 3:14 வசனத்துல சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். அப்ப எப்படி ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருந்து வார நான். நம்ம பார்த்தோம் மோசேக்கு சீனாய் மலையில இருந்து அவர் இறங்கி வரும்போது 40 நாள் இரவு பகலும் பேசுனது இல்லை ஆண்டவரோடு. அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது, யாராலையும் பார்க்க முடியல. அவரு ஒரு முக்காடு போட்டுட்டு தான் பேசினார். அதேதான் இங்க என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்ஸ் வரவங்க எப்படி இருக்கும், அந்த பவர் அங்கதான் கிடைக்கும் அவங்களுக்கு. அதான் நமக்கு வந்து அதான் வெளிப்பாடு. நமக்கு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்து வந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க போகும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். Always you are carrying the presence of God. Always you are carrying the power of the presence of God. ஆண்டவருடைய வல்லமையை சுமந்துட்டு போறீங்க நீ. அதனாலதான் அவங்க என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்துட்டு வந்துடுறாங்க, ஆனா அங்க அற்புதம் நடக்குதுன்னா அந்த பிரசன்னம் அவங்களை நிரப்பிடுது. நான் சொல்லணும், அவர் பேசுறது கேட்டு வாங்க, உங்கள் அறியாம ஒரு வல்லம் உங்களை நிரப்புது. இது மாத்திரம் போகாது. இயேசு கிறிஸ்து வராரு, ஒரு இடத்துக்குள்ள வராரு, ஒரு கூட்டம் வருது, அவரு பிசாசுகளை மட்டும் துரத்திக்கிட்டு இருக்கல, அவரு வெறும் வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு, பிசாசை மட்டும் துரத்திட்டு இருந்தாரு. அவரு வந்து ஜனங்களோட பேசினாரு, வாழ்க்கை குறித்து பேசினாரு. மனுஷனுக்கு மனு குலத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்மளை உண்டாக்குனார் ஆண்டவர், எந்த நோக்கத்தோட உண்டாக்குனார், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் போராட்டம் வரும். ஒரு சகோதரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு, நான் கிளம்பணும்னு சரி ஒரு கால் அட்டன் பண்ணுவோம், பாவம் நம்ம வந்து அவங்க ஆசையா பண்றாங்க, வந்து சில நாள் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது, எவ்வளவு கால் அட்டன் பண்ணுவோம், அட்டன் பண்ணிட்டு நம்ம உங்க வருவான்னு சொல்லி பண்ணி கடைசி ஒரு சிஸ்டர் நான் வந்து தொடங்க போறேன் சார், பைபிள் ஸ்டடி வந்து
நீங்க பைபிள் ஸ்டடியில கலந்துக்கோங்க, அப்புறமா நம்ம பேசலாங்க. எனக்கு பைபிள் ஸ்டடி எல்லாம் வேண்டாங்க, என்னை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க. முதல்ல என்னை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க. பைபிள் ஸ்டடி எல்லாம் வேண்டாம். இல்லங்க, பைபிள் ஸ்டடி ஊழியக்காரங்களுக்கு தான், ஊழியம் செய்யணும்ன்ற. இல்ல நான் ஊழியக்காரெல்லாம் கிடையாது. இல்லங்க, ஊழியக்காரர் இல்ல, ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறவங்க அவங்களுக்கு தாங்க இதை எடுக்கிறேன், நீங்க கலந்துக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அவங்க படிக்காதவங்க, இல்ல நான் தமிழ்ல தான் பேசுவேன், புரியுற மாதிரி பேசுவேன், வாங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க. என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்ற அதை சொல்லுங்க முதல்ல. சரிங்க, காலையில 10 மணிக்கு நீங்க வாங்க, 10 மணிக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். நானு உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போறது எல்லாமே நான் சொல்றேன். நானு இப்ப இந்த பைபிள் ஸ்டடிக்காங்கன்னா, இல்ல பைபிள் ஸ்டடி இல்ல, நான் நாளைக்கால 10 மணிக்கு பண்றேன். சரி, வைக்கப்பட இன்னொரு சிஸ்டர் போன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் வாரம் பைபிள் ஸ்டடி அனுப்பிச்சு பார்த்தேன், வரவே இல்லை. எனக்கு முன்னாடி ஒரு சேனல்ல சாட்சியை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி ரொம்ப ஆர்வமா கேட்டாங்கன்னு பைபிள் ஸ்டடி அனுப்பின லிங்க் ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு கால் பண்ணி பேசுறாங்க, நான் இப்ப பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறேன், 10 நிமிஷம் தான் இருக்குது, நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, நாளை கால் தான். பைபிள் ஸ்டடி எல்லாம் வேண்டாம், நாளை காலைல பேசுறேன், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இது நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது, இன்னொரு பக்கம் வேதனையா இருக்கு. ஜனங்களுக்கு என் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஒரு விடுதலை உண்டான்னு நிக்கிறாங்க. அவங்க வார்த்தை தேவைப்படுதுங்க, நீங்க தான் சொல்லணும். எனக்கு தேவை, எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தேவை. எனக்கு எல்லாரும் தேவையோட இருக்காங்க. கர்த்தர் என்ன சொல்றார் இன்னும் பாத்தீங்கன்னா அழுகையோட பேசுறாங்க. வெளியே யாருக்கு தெரியாது, வெளியே அவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, அவங்க வசதி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, சுத்தி வேற ஜனங்க இருக்காங்க, அவங்க உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. என்னுடைய சூழ்நிலை கர்த்தர் மாத்திரமே அறிவார். எனக்கு விடுதலை வேணும், இது யாராலும் எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது, இது இயேசுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு ஊழியம் செய்ய முடியுமான்னு கேட்கிறாங்க. அதுதான் ஊழியம். எனிபடி கேன் பிரீச், யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம். உங்க பிள்ளைங்க உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகளை சொன்னீங்கன்னா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை சொன்னீங்கன்னா யோசேப்பு பத்தி சொல்றா அப்படின்னா யோசேப்பு பத்தி அழகா சொல்லுவாங்க. நீங்க என்ன பேச போறீங்க யோசேப்பு குறிச்சு? கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எனக்கு என்ன சொல்லுகிறார், இப்ப என்ன சொல்றார், அதுக்குத்தான் தேவை. அதான் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். நான் என்ன அர்த்தம், முகமுகமா பேசிட்டு இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறேன், எப்பவுமே நான் ஆண்டவரோட கூட இருக்கிறேன். எப்பவுமே அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவரோட எலியா பேசிட்டே இருந்திருக்காரு, ஆண்டவரும் எலியாவும் மாறி மாறி பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப வரும்போது எப்படி யோசித்து பாருங்க. எலியா ஆன்லைன்ல வராரு, எப்படி யோசித்து பாருங்க. எலியா ஆன்லைன்ல வராரு, நம்ம எதுனாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஜீசஸ். யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின் டு மை ப்ராஃபட் எலைஜா. அப்ப எலியாவை குறிச்சிருக்க காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்கணும். எப்படி யோசிச்சு பாருங்க. எலியாவுக்கு உட்காந்து அது மாதிரி நினைங்க. நீங்க எலியாவோட இடத்துல இருந்து பேசுற மாதிரி நினைச்சு பார்த்து பேசணும். இந்த எலியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதை மைன்யூட்டா படிக்கணும். எலியாவை குறிச்சு மைன்யூட்டா படிச்சு எலியாவுடைய கேரக்டர் என்ன, எலியா எசென்ட்ரிக் கேரக்டர் மாதிரி தெரியும், விசித்திரமான ஒரு 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 கேரக்டர் மாதிரி தெரியும், ஒரு 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 விசித்திரமான ஒரு மனுஷனா தெரியும். ஆனா அவர் மேல் இந்த அபிஷேகம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, நமக்கு தெரிஞ்சது எல்லாம் இல்ல. வானத்திலிருந்து அக்கனையா இறங்கி வாரம்னா அக்கனையா ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. வருஷம் கேரி தாற்றங்கடையில இவருக்கு காகங்களை கொண்டு அப்பத்தை இறைச்சியும் கொடுத்து போஷிக்கிறார்கள். ஆகா முன்னாடி நின்று என்ன பண்றாரு, இனிமே நான் சொல்லும் வர வானம் மழையும் பனியும் பெய்யாது இருக்குன்னாரு, பெய்யல. அடுத்து 3.5 வருஷத்துக்கு அப்புறம் பெய்யும்ன்றாரு, வானத்துல இருந்து மழை பெய்யுது. அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கொள்ளணும் ஆண்டவரே?
அப்ப அந்த பிரசன்ஸ்ல இருந்து போறாருன்றாரு. ஆல்வேஸ் இஸ் வித் மீ. இது இயேசு, இது இயேசு நம்மகிட்ட சொன்னா எப்படி சொல்லுவாரு, நீ அதே மாதிரி என் கூட இரு, நீ என் கூட இருந்தேன்னா சொல்றாரு இல்லையா, மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து வருத்தப்படுகிற, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படுவாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கா பாருங்க. இன்னைக்கு அதான் வேணும் உங்களுக்கு. சங்கீத 46:10 சொல்றாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நான் தான் ஆண்டவர், என்னை தவிர ஒரு தேவன் கிடையாது, ஒரு ஆண்டவர் கிடையாது. என் பாதத்துல உட்காரு, என் சமூகத்துல இரு. நாகமான் வந்த போது எலிசா வெளியே வந்தாரா? வெளியே வரவே இல்லையே. ஒரு நாட்டு சேனாபதி வந்து நிக்கிறார், ராணுவ பாதுகாப்போட வந்து நிக்கிறான் வெளியே வரவே இல்லை. போய் யோர்தான்ல 7 தடவை முங்கி எழுந்திரிக்க சொல்லிட்டார், முடிஞ்சு. வெளியே வரவே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும். ஏன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட் வில் give that accurate hearing. That accurate hearing will give that accurate prophecy. நீங்க எந்த அளவு ஆண்டவரோட நெருங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு துல்லியமாக ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம். ஆண்டோடைய சத்தத்தை எந்த அளவுக்கு துல்லியமா கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு துல்லியமா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இன்னும் பொதுவா நீங்க 10 20 பாயிண்ட் தீர்க்க தரிசனம் சொல்ல நினைக்காதீங்க. நிறைய சொல்லணும் ப்ராஃபஸி நினைக்காதீங்க. குறிப்பா 2 3 அது மட்டும் சொன்னா போதும். குறிப்பா இருதயத்தின் ஆழத்துல எதுக்காக நெடுங்காலமா காத்திருக்காங்களோ, ஏன்னா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அந்த நெடுங்காலமாய் காத்திருக்கிறத எதுக்காக மிகவும் வருத்தத்தோட இருக்காங்களோ அதுக்கான வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அங்க டெலிவர் ஆயிடுவாங்க, அங்க விடுதலை ஆயிடுவாங்க, ஆவியில விடுதலை ஆயிடுவாங்க. வெறும் பிசாசு விரட்டுறதுதான் டெலிவரன்ஸ் நினைக்காதீங்க, அதுதான் விடுதலை மொழி நினைக்காதீங்க. பிசாசு விரட்டுறது சாதாரணமான காரியம். அது மேனிஃபெஸ்ட் ஆனாலும் சரி ஆகலாம் சரி. 2 விதத்துல பிசாசை நீங்க பார்க்கலாம். ஒண்ணு, அந்த இடத்துலயே பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகும், அங்கேயே பிசாசு ஆடும், அது எல்லாருமே பார்க்கலாம். அந்த பிசாசை விரட்டிடுறீங்க. இன்னொன்னு மேனிஃபெஸ்ட் ஆகாம உள்ள உட்கார்ந்து இருக்கும், வெளியே காமிக்காது உள்ள இருக்கும். அதை என்ன பண்ணிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து ஏவுவானுங்க. அப்ப அதையும் உங்களுக்கு காமிப்பாரு. அப்ப அங்க நீங்க பிரேக் பண்ணும்போது இங்க சரியாயிரும். அது பெரிய விஷயம் கிடையாது. உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க, அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ முடியாம இருப்பாங்க. வெளியே யாருக்கும் தெரியாது, அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ முடியாம இருப்பாங்க, அழுகையும் கண்ணீருமா இருப்பாங்க. வெளியே சிரிச்ச முகத்தோட வருவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள தனி அறையில போனா அழுகையா வரும் அவங்களுக்கு. அங்க அதை அட்ரஸ் பண்ணணும். நீங்க மேடையில பேச கிடையாது. ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்றேன், தனித்தனியா எல்லாம் ஜோம் பண்ணிட்டு போறாங்க, எல்லாம் போயிட்டு கடைசியில நான் இந்த மீட்டிங் விட்டு வெளியே வர போறேன், மீட்டிங் நடக்க வெளியே போக போறேன். யாருக்குமே தெரியாது. எல்லாரும் கூட்டம் என்ன ஒரு சிஸ்டர் கை எடுத்து கும்பிடுறாங்க, கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பேசணுமோ, அவங்க பிள்ளைகிட்ட என்ன பேசணுமோ அது ஆண்டவர் என்ன கொண்டு பேசியிருக்காரு. அவங்களால பேச முடியல, அவங்க பேசி அவங்க ஹஸ்பண்ட் கேட்கல, பிள்ளைங்க கேட்கல, பிள்ளைங்க மைண்ட் பண்ணல. ஆனா என்ன கொண்டு கத்தட்ட பேசிட்டாங்க. உடனே ஆண்டவரை பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்து இவ்வளவு நல்லவரான்ட்டு. ஏன்னா முன்ன அறியாத ஒரு மனுஷன் தன் புருஷன்ட்டையும் தன் பிள்ளைகள்கிட்டையும் பேசி, சும்மா நான் பேசினா என்ன பண்ண மாட்டேன், சும்மா ராபா லீபா காபா ராபா கத்த சொல்றாருல, இல்ல உட்கார வச்சு ஆண்டவர் இப்படி சொல்ற, நீ என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஆண்டவர் சொல்றாரு, வாட் யூ ஃபீல், வாட் யூ திங்க்னு கேட்பேன். ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு அவரை கவுன்சில் பண்ணா வர மாட்டேன் நான். வேர்ட் ஆஃப் விஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களை கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில மைட்டியா பயன்படுத்துவார், ஆலோசனை ஊழியத்துல உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். வேர்ட் ஆஃப் விஸ்டம் அப்படி ஆபரேட் ஆகும். இந்த 2ம் இருந்ததுன்னா நீங்க மினிஸ்டர் பீக்ல போயிடலாம். இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க, ஆண்டவரே பேசுங்க. பைபிள நிறைய படிங்க, ரொம்ப சிம்பிள். இது ஹார்டா நினைக்காதீங்க, தயவுசெய்து சொல்றேன், ஹார்டா நினைக்காதீங்க, கடினமாக நினைக்காதீங்க. நீங்க உட்கார்ந்து பைபிள் படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே வரீங்க,
நல்ல ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன படிக்கிறீங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி ஸ்லெக்டிஷா இருக்கு, ட்ரௌசியா இருக்கா, ஒரு தூக்க கலக்கமா இருக்கா. அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, ஜெபிச்சிட்டே இருக்கும்போது அந்நிய பாஷைகள் திடீர்னு ஒரு ட்ரௌசினஸ் வரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த புக் மார்க் வச்சிருங்க. அதுல பைபிள்ல எந்த இடத்துல படிச்சீங்கன்னா புக் மார்க் வச்சுட்டு எந்திரிச்சு போய் முகத்தை கழுவுங்க. காஃபியோ டீயோ குடிக்கணுமா குடிங்க. குடிச்சிட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க. நல்ல உற்சாகம் மாதிரி பாட்டை பாடுங்க. ஸ்லோ சாங் பாடாதீங்க. நல்ல உற்சாகமா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்படி அந்த மாதிரி பண்ணும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, அப்படி பாடணும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அப்படி வந்து உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி பாட்டை எடுத்து பாடுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அப்படி என்ன பண்ணுங்க, நடந்து நடந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முழங்காலே நிக்கும் நினைக்காதீங்க. ஆன்லைன் நிச்சோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம், முழங்காலே நின்று. அப்ப ஆண்டவர் வந்து பாளையம் நிச்சோ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாராம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னாராம். உங்களைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல என்னையும் யோசிக்கல, உன் முழங்கால யோசிச்சுட்டு இருக்கேன்னாராம். ஐயோ முழங்காலாம் வலிக்குதே வலிக்குதேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ உட்காந்து ஜெபம் பண்ணா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா, முழங்கால இருந்தா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன்டா. இந்த முழங்கால இன்னும் அனதர் 1 hour, இன்னும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். நீ உட்காந்து ஜெபம் பண்ணா எவ்வளவு நேரம், அனதர் இன்னொரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அதுதான் வேணும்னாரா ஆண்டவர். அதே மாதிரி ஜாய்ஸ் மேயரும் அவன் பாத்தீங்கன்னா நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த ஹால்ல இருக்கிற சோஃபா எல்லாம் தள்ளி செவத்தோட வச்சுட்டு அந்த ஹால் முழுக்க நடந்து நடந்து. சோ உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தணும். ரிலீஜியஸா இருக்கக்கூடாது, சம்பிரதாயமா இருக்கக்கூடாது, சடங்காச்சாரமா இருக்கக்கூடாது. இப்படி முழங்காலையே நிக்கணும் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நின்று நடந்து ஜெபம் பண்ணுதா, நடந்து 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 ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவரோட கனெக்ஷன் அதுதான் முக்கியம். அதே மாதிரி உபவாசம் இருக்கணும். உங்களுக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்குது, நீங்க வந்து அப்படிலாம் நீங்க பட்னியா இருக்க முடியாது, சாப்பாடு எல்லாம் இருக்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு வந்து உங்க ஜெபம் தான் முக்கியம். ஆண்டவரோட நீங்க கனெக்ட் ஆகிறதான் முக்கியம். நீங்க சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாம இருக்கீங்களா அது முக்கியம் கிடையாது. எதுக்கு உபவாசம் இருக்குன்னா, எனக்கு திருப்தியா இருக்க நான் உபவாசம் இருக்கிறேன். நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பைபிளே படிக்காம நான் ஜெபமாய் பண்ணாம இருக்கிறேன். அதே நேரம் நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றீங்க, எதை ஆண்டவர் பாப்பாரு? சோ நம்ம தான் யோசிக்கணும். வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போறவங்க உபவாசம் இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி God knows about your situation. ஆண்டவருக்கு உங்க சூழ்நிலை தெரியும். இப்ப கடைசி 5 நிமிஷம் சேவை ஜாயின் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன், கோபம் பட மாட்டேன். அவங்க சூழ்நிலை நமக்கு என்ன தெரியாது. அது 5 நிமிஷமாக வராங்க பாருங்க. ஐடியூக்கு வந்து பாருங்க, ராத்திரி மிட் நைட்ல மயங்கி விழுந்துட்டான். 3வது மாடில இருந்து விழுந்து செத்து போயிட்டான். உடனே பவுல் போய் பாத்தியா, கர்த்தர் உன்னை அடிச்சிட்டாரு. நான் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்காம தூங்கினவாரு, கர்த்தர் உன்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லல. உயிரோடு எழுப்பி உட்கார வச்சு திரும்ப பிரசங்கம் பண்றாரு. திரும்ப விடியிற வைக்க ஜெபம் பண்றவரு, விடிய வைக்க பிரசங்கம் பண்றாரு, திரும்பவும் பிரசங்கம் பண்றாரு. ஐத்துக்கு உயிரோடு எழுப்பி உட்கார வச்சுட்டு விடியும் வர அவர் பிரசங்கம் பண்றார். ஆண்டவருக்கு தெரியுங்க. அதனால நீ ஆவியில விடுதலையோட இருங்க. நீங்க என்னென்ன பாருங்க, சங்கீதம் 16:8 தாவீதுடையது. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வாசல் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்றார். இதேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25, 22, 28 வரைக்கும் இதுதான் பேசியிருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பயுமே ஆண்டவர் நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். நீங்க ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய நினைவாவே இருக்கணும். அதான் ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரப்பா. எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வெயிட் பண்றீங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏர்போர்ட்ல வெயிட் பண்றீங்க, இல்ல ஒரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்றீங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் வெயிட் பண்றீங்க, உள்ள கூட்டமா கூட போகணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல உள்ளக்குள்ள ஆண்டவர் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருக்கணும். அதே மாதிரி காலையில என்ன பண்ணணும்னா ஏர்லி மார்னிங்ல நல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாத்தையும் சொல்லணும். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் பண்ணினாரோ எல்லாத்துக்கும் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே அதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு அப்படி சரீரத்துல சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி, எனக்கு ஆத்மாவில் சோர்ந்து போயிருந்தேனே அப்பா, மன சஞ்சலத்தோட இருந்தேனே அந்த நேரம் எனக்கு உதவி செஞ்சீங்களே, எனக்கு சமாதானத்தை தந்தீங்களே ஸ்தோத்திரப்பா, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு நான் வெறுக்கப்பட்டு நான் தன்னிச்சு நின்ற போது என்னை தூக்கி எடுத்தீங்களேப்பா, இன்னைக்கு எனக்கு எப்படி நிக்கிறேன்னா நீங்க தான்ப்பா காரணம், நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டோட பிரசன்னத்திலே இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் ஈஸியா உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா எலியால 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 46வது வசனம். அது 46 மட்டும் படிச்சா அதாவது என்னன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இது எப்படின்னா கான்டெஸ்ட் புரிஞ்சுக்கிட நீங்க 3 வருஷம் மழை இல்லை. எலியாதான் ஆகாபு முன்னாடி சொன்னாரு, இனி நான் சொல்லு வர வானம் மழையும் பனியும் பெய்யாதுக்கு விட்டாரு. ஆண்டவர் போய் நீ கேள்விக்காட்டங்க ஒளிஞ்சுக்கொண்டாரு. ஏன்னா அவனை தேடுவாங்க, அடிக்கிறதுக்கு தேடுவாங்க, கொல்லவும் செய்வானுங்கன்னு தான் ஒளிஞ்சுக்கொண்டாரு. 3 வருஷம் சுத்தமா வறட்சி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு எலியா, திரும்ப ஜெபம் பண்றாரு. அப்பதான் உள்ளங்கை போல மேகம் போல வருது, பெருமழை வந்துருச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஆகாப நீ கிளம்பி போயிருன்ற ராஜாவை, நீ கிளம்பி போயிரு, சீக்கிரமா போயிரு, ஏன்னா மழை இறங்க போகுது. 3 வருஷம் இல்லாத மழை இறங்க போகுது, மொத்தமா இறங்க போகுது, நீ போயிருன்ற. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி மழை இறங்கிடுச்சு. அப்பதான் அந்த 45வது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இது என்ன நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். இப்ப டிஸ்கஸ் பண்ணணும். 3 வருஷம் அந்த மழை இறங்கிருச்சு. இப்ப அவர் ஆகாப் ரதத்தை எடுத்துட்டு போகணும், அந்த அரண்மனைக்கு போகணும். கர்மேல் மலை நிற்கிறான், இப்ப போகணும். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டுமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஒரு ரதம், ஒரு ராஜாவுடைய ரதம்னா குறைஞ்சது 5 குதிரை இருக்கும். ஒரு பைக் பாத்தீங்கன்னா, பைக்கு கார் 100cc அப்படின்பாங்க. இது இப்ப இன்னோவா கார்னா 3200cc, 2700cc. ஸ்விஃப்ட் கார்லாம் 1300cc. அப்படின்னா 100cc ஒரு ஹார்ஸ் பவர். ஒரு குதிரை எவ்வளவு வேகமா போகுமோ அந்த அளவுக்கு இந்த பைக் போகணும்னு அர்த்தம். 100cc ஒரு ஹார்ஸ் பவர். இப்ப 5 குறைஞ்சது 5 குதிரையா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பஞ்சம் வரும், அந்த பஞ்சம் வந்துடும், முற்றுகை போட்டுருவாங்க. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இடி மின்னல் சத்தத்தை கேட்டு எதிரிகள்லாம் ஓடி போயிடுவான். அப்ப இந்த தொழில் நோயாளிகள் போய் என்ன பண்ணுவான், குஷ்டரோகிகள் 4 பேர் போய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான், திருடிட்டு இருப்பான். அப்பதான் சொல்லுவான், ஐயோ இது நற்செய்தி சொல்ற நாள், இப்ப போய் நம்ம தின்னுட்டு கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்லி விடுவாங்க. உள்ள எல்லாம் பஞ்சம் எல்லாம் போயாச்சு. கடைசியா ஒரு ரதத்தை எடுத்து போய் பார்ப்போம் அப்படின்வாங்க. அங்க குறிப்பிட்டிருக்கும் 5 குதிரை இருக்குன்ட்டு. அப்போ ஒரு ராஜாவுடைய ரதத்துல 5 குதிரை இருக்கும். அப்ப இங்க ஆகாப் 5 ஹார்ஸ் பவர், 5 ஹார்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம்னா 5 குதிரை இருக்கணும்னா என்ன வேகத்துக்கு, ஒரு குதிரை இல்ல, 2 குதிரை, 3 குதிரை, 4 குதிரை, 5 குதிரை சேர்ந்தா எந்த வேகத்துமோ அந்த வேகம் போகும் அவனுடைய ரதம். ஆனா அந்த ரதத்துல போனா கூட இவனால போக முடியாது. அந்த மழையில இவனால போக முடியாது. இவன் அந்த மழையில அழிஞ்சிருவான். அப்ப எலியாவை என்ன பண்றார் ஆண்டவர், பாதுகாப்பாக கொண்டு போய் சேருன்றார். அப்ப என்ன நீங்க பார்க்கணும்னா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால், பாத்தீங்கன்னா இதுல எஸ்ஏகேல் 1:3 பாருங்க. எஸ்ஏகேல்
1 3 வசனம். கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது. பலத்த அபிஷேகம் இது, பலத்த வல்லமை இது. ஆண்டவர் அப்படி அந்த அந்த கரம் இறங்குச்சுன்னா பலத்த அபிஷேகம் இறங்குதுன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய வல்லமை எலியா மேல இறங்குது. இப்ப எலியாவை ஆகாப் எப்படி பார்த்திருப்பான்? எலியா கொண்டு போறாரு. அந்த இடம் அப்படியே மழை இல்லாம இருக்குது. எலியா இந்த 5 ஹார்ஸ் பவருக்கு முன்னாடி அவர் ஓடுறாரு. இப்ப எலியா எப்படி பார்த்திருப்பாரு? இந்த ஆகாப் எப்படி பார்த்திருப்பான் சொல்லுங்க. எலியாவை ஆகாப் எப்படி பார்த்திருப்பான்? பேசுங்க தாராளமா. அதாவது எப்படி இடப்படுவாங்கன்னா, மேபி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு நீங்க சொல்லும் போது உங்க ஆவியில ஆண்டவர் இடப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்களோட பேசுறதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மத்தவங்கள்ட்ட போய் ப்ராஃபஸி சொல்றது சிம்பிள், வெரி சிம்பிள் திங். ஆண்டவரோட நீங்க உட்காரணும். இயேசு உங்களோட பேசணும். இயேசு தெரியும் உங்களை எப்ப வெளியே கொண்டு வரணும்னு. எனக்கு சில ஆவிக்குரிய காரியங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினான் என்று சொல்லாதபடிக்கு என் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். நான் யார் சொல்றா? 2/3 பைபிள் எழுதின ஒரு நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டுல 3/2 பங்கு எழுதின பவுல் சொல்றார் பிலிப்பியர் 3 அதிகாரத்துல. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனான் என்று சொல்லாதபடிக்கு என் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:2 சொல்றாரு, ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தேன் என்று சொல்வானானால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை. ஆட்டிடியூட் வரவே கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் ஆட்டிடியூட் ஒரு நாள் வரக்கூடாது. அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். யார் யார் என்ன சொல்றா, எதுக்கு சொல்றா. இப்ப பாருங்க, அந்த அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு விளக்கம் வந்துச்சு பாருங்க. இன்னும் நான் அப்போஸ்தலன் யோவானுக்குள்ள போல, இந்த எசேக்கியேலுக்குள்ள நான் போகல. ஜஸ்ட் இதை இந்த கரம் எலியாவின் மேல இறங்கிச்சுன்னா வந்தேன். எசேக்கியேலும் அப்போஸ்தலன் யோவானுக்குள்ள போனோம்னா அது அடுத்த வாரம் தான் போடணும். அடுத்த வாரம் அது தூக்கிட்டு போயிடுவாரு. ஸ்பிரிட்ல உங்களை கொண்டு போயிடுவார். அதான் பவுல் சொல்றார், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறியேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்ப? 14 வருஷத்துக்கு முன்பாக. 14 வருஷம் ரகசியமா வச்சிருந்திருக்காரு, சொல்லலாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நான் எனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல என் ஆவில கொண்டு போயிட்டார். ஆவில போய் நான் அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது எனக்கு ரொம்பதான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ரொம்பதான் போன்ல சொன்னேன். நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உற்சாகத்துல சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நேர வீட்டுக்கு வா அப்படின்னாரு. சரி, வீட்டுல போய் என்ன பண்ணேன், ரொம்ப அந்த அது நாள் வரைக்கும் நடந்ததுதான் சொன்னேன். நான் அது ஃபுல்லா சொல்லலை. சொன்ன உடனே இந்த வர சனிக்கிழமை நம்ம மீட்டிங்க்கு வா அப்படின்னாரு. மீட்டிங் நடத்துற இடத்துக்கு ஒரு பெரிய மண்டபத்துல நடக்கும். அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் முடிஞ்சு, சாட்சி நேரம்லாம் முடிஞ்சு, காணிக்கையெல்லாம் முடிஞ்சு ஒரு மைக் எடுத்தாரு. அடுத்த 2 மணி நேரம் நான் தான் டாபிக்க. தரிசனம் பார்க்கறானாம், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டானுங்களாம். நீ தரிசனம் பார்த்தன்னு சொல்றியா? நித்திய நீ தரிசனம் பார்த்தோன்னு வச்சிருக்க. தரிசனம் ஒண்ணுமே நடக்காது. என்னைக்கு நீ தரிசனத்தை வெளியே சொன்னே அன்னைக்கு அது நடக்காதுன்னு சொல்லி என்னை அட்டாக் அவ்வளவு அட்டாக் பண்ணி அழுதுட்டே உட்கார்ந்துருக்கேன் நான். அதான் பாடம். சிலது ஹார்ட் வேலை டீச் பண்ணுவார். பட்டாத்தான் நம்மளுக்கு தெரியும்னா நம்மளுக்கு சுட வைப்பார். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், யார்கிட்டையுமே தரிசனத்தை சொல்லக்கூடாது. எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் தரிசனத்தை சொல்லக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. நமக்குன்னு ஒரு மேடை வரும், அப்பதான் நம்ம பேசுறதெல்லாம். அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் தரிசனத்தை சொல்லலை, யாருன்னு சொல்லலை. அதனால நீங்க தரிசனம் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கையல் செபூல்னாங்க ஆண்டவரை பிசாசுகளின் தலைவன். அதான் பிசாசுகள் எல்லாம் விரட்டுறான்னாங்க. அமைதியா இருக்கணும். பிலாத்துக்கு முன்னாடி, ஏரோதுக்கு முன்னாடி எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருந்தாரோ அப்படி போல அமைதியா இருக்கணும். உங்களுக்கு
உங்களை ஆண்டவர் அமைதியா இருக்கிறது தான் மெச்சூரிட்டி. நிறைய இடங்கள்ல அவங்கவுங்க ப்ராஃபிட் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பேச மாட்டேன், அமைதியா நிற்பேன். ஒரு ஊழியத்தை கூப்பிட்டு இருப்பாங்க, 10 ஊழியக்காரன் வந்திருப்பாங்க. ஒருத்தருக்காக அந்த ஜெபிக்க சொல்லும் போது முக்கியமானவங்க, அந்த ஊழியத்துல முக்கியமானவங்க, அந்த ஊழியத்துல அவங்க தாயாரு, இந்த ஊழியக்காரருடைய தாயாருன்னுவாங்க. போய் ஜெபிக்க போனா அவங்கவுங்க திறமையை காமிக்கிறாங்க. குறைய சொல்லல, நடக்கிற ஃபேக்ட் அது. நான் எப்படி ஜெபிக்கிறேன்பா. ஒருத்தர் என்ன பண்றாரு, வசனமா சொல்லி ஜெபிக்கிறார், இன்னொருத்தர் ப்ராஃபஸியா சொல்லி ஜெபிக்கிறாரு, இன்னொருத்தர் பைன் பண்றேன் பார், எப்படி பைன் பண்றேன், எப்படி ரிலீஸ் பண்றேன் பார், எப்படி கட்டுறேன் பார், எப்படி கட்டவிழ்க்கிறேன் பாருங்க. நான் அமைதியா இருந்தேன். நான் இதுல நம்மள நான் பார், என் திறமைய பார். நம்ம அமைதியா லோ ப்ரொஃபைல்ல இருக்கிறது கத்துக்கொள்ளணும். எப்பயுமே லைன் லைட்லயே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. லோ ப்ரொஃபைல் இருந்து வந்துடணும், அது நல்லது. லோ ப்ரொஃபைல் இருந்து வந்து உங்க வேல்யூ என்னன்றது கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மற்றவங்க உங்களை ப்ராஃபிட்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வரலையா, ப்ராஃபஸி வரலையான்னு, நான் வரலன்றேன், இந்த வெளிப்பாடு கிடைக்கலன்ற, பரவாயில்ல, இவங்களுக்கு நான் ப்ராஃபிட்டா இருக்க தேவையில்லை, நான் இயேசுக்கு ப்ராஃபிட்டா இருந்தா போதும். அவர் என்ன பேசணும், அதான் முக்கியம். இவங்க போயிருவாங்க, இயேசுதாங்க கடைசி நம்ம கூட வருவாரு. இயேசு நம்ம கூட வந்தா அது போல பெரிய பாக்கிய சிலாக்கிய வேற என்ன இருக்கு? யார் வந்தா என்ன, போனா என்ன, இயேசு கூட இருக்காரா? அதான் கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரையா மனுஷரையா, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்தா, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. சாரிபாத் விதவையின் மகன் என்ன பண்றாரு, உயிரோடு எழுப்புறார். செத்து போன சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புறார். அது என்ன மெத்தட்ல எழுப்புறாருன்றதை நீங்க பார்க்கணும். பைபிளை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு காதை தொடுறாரு, காதுல முள்றாரு, ஒருத்தனுக்கு நாக்க தொடுறாரு, எப்பத்தான்றாரு, ஊர் எல்லாம் கொடுத்து விட்டு வெளியே போய் மினிஸ்ட்ரி பண்றாரு. ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு, எச்சில் துப்பி அந்த களிமண் சேத்துல அதை எடுத்து அவன் கண்ணுல பூசி சீலவன் கொடுத்து கழுவிட்டு வான்றாரு. இதெல்லாம் நீங்க மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும். அப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதிக்கோங்க. அதுல பைபிள்லயே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, செகண்ட் என்ன பண்றாரு, தொடுறாரா உமிழ்றாரா, ரெண்டாவது என்ன பண்றாரு, மூணாவது என்ன பண்றாரு, நாலாவது என்ன பண்றாரு, அப்படி நோட் பண்ணுங்க அப்படியே. அதே மாதிரி தொற்கால உயிரோடு எழுப்புறாரு பேதுரு. அப்ப என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, செகண்ட் என்ன பண்றாரு, தேர்ட் என்ன பண்றாரு, நம்ம அதெல்லாம் பார்ப்போம். நம்ம இருந்தாலும் நீங்க உங்க பர்சனல் மெடிடேஷன் சொல்றேன், அதே மாதிரி உங்களை பண்ண சொல்லுவார். ஏன்னா நிறைய இடங்கள் என்ன ஆகும்னா, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு புத்திக்கு அப்பாற்பட்டு ஊழியம் செய்ய வேண்டி வரும். ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு வைங்க, எங்க வீட்டுக்கு ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டருக்குள்ள இருந்து பிசாசு வெளியே வந்துச்சு. அந்த சிஸ்டர் டேபிள் மேல ஏறுறாங்க, அப்படியே சேர்ல தகுறாங்க, வீடு ஃபுல்லா சுத்துறாங்க. எல்லா கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா ஓடி 2 ரூம்ல போய் அடைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. இப்ப நான் மட்டும் தான் நிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல வெளியே வா அப்படின்னா வெளியே போக மாட்டேன், போக முடியாது, இவ்வளவுக்குள்ள இத்தனை வருஷமா இருக்கிறேன், எப்படி போவேன் அப்படின்னு. அப்ப இயேசு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயேசுவின் நாமத்துல வெளியே போகணும்னு சொல்றீங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. போகல, போக மாட்டேன்னு. அடுத்த ஸ்டெப் என்ன, இயேசுன்னு சொல்லு, ஏசுன்னு சொல்லு. ஏசுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பிசாசு போயிடும். டெலிவரி சாய்ஸ் அர்த்தம். ஏசுன்னு சொல்ல பண்ண மாட்டேன். இப்ப இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்துல. இதுக்கப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரியாது. ஆண்டவரே நம்மளுக்கு கத்து கொடுத்தாதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு வேண்டாம், நீ இன்னும் செய்ய வேண்டாம், நீ கையெடுத்த நீட்டுன்ற, நீ கையெடுத்து நீட்டுனார். கையெடுத்த நீட்டு பாருங்க, தொப்புன்னு விழுந்தாங்க அந்த சிஸ்டர். 2 நிமிஷம் கூட முழிச்சு நல்லா ஆயிட்டாங்க. எழுந்து சடி பாக்குறாங்க, எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அப்புறம் நான் அந்த கதவை தட்டி எல்லாரும் வெளியே வர சொன்னேன், சிஸ்டர் நல்லா ஆயிட்டாங்கன்ட்டு. அவங்க எங்க கேரளால ஒரு விக்கிரக கோயில் போகும்போது அந்த பிசாசு உள்ள இறங்கிருச்சு. இங்க வந்தோம் தெய்வராஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் உட்காந்து ஒரு வீட்டு டெடிகேஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கையெடுத்து கும்பிடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க நின்று கையெடுத்து கும்பிடுறாங்க. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. இவ்வளவு ஒரு விடுதலை ஆண்டு கொடுத்துருக்காரு பாருங்க. இயேசுனால விடுதலை, ஊழியத்துல சந்தோஷம் பாரு. அப்ப அந்த படிங்க, சாரிபாத் விதை உயிரோடு எழுப்புற அளவுக்கு இவருக்கு வல்லமை கொடுக்கிறார் ஆண்டவர். பவர் ஆஃப் ரெசரக்ஷன்,
மருத்துவரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை எலியாவுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்துல பாத்தீங்கன்னா, தன்மலைகளை பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பலத்த பெருங்காற்று அடிக்குது, அதுல கர்த்தர் இருக்கல. அடுத்து பூமி அதிர்ச்சி உண்டாகுது. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. முதல்ல பலத்த பெருங்காற்று, அடுத்து பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அதுலயும் கர்த்தர் இருக்கல. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லியம் சத்தம் உண்டாயிற்று. இதுதான் நம்ம வெளிப்பாடு. எப்பயுமே ஒரு வெளிப்புறமா ஒரு அடையாளத்திலே ஆண்டவர் பேசுவாரு, அடையாளம் கட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுவார், அதான் முக்கியம். ஏன்னா 24 hours 24 மணி நேரம் உங்களோட உள்ளுக்குள்ள பேசுறதா ரொம்ப முக்கியம். நீங்க நடக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும் போது எப்போதும் ஆண்டவர் உள்ள அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறதா மேலானது. அதுதான் இதை சொல்றாரு நமக்கு. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். எப்பயுமே ஒரு அடையாளத்தை கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அடையாளமா சில காரியங்கள் நடக்கும். ஆனா அடையாளத்தை வச்சு கர்த்தர் பேசுறான்னு எடுக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு கால அடையாளம் கால அவன் போட்டாலே அந்த கிதியோன், அது தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும், அடுத்து பூமி எல்லாம் நனைஞ்சிருக்கணும், தோல் நனைஞ்சிருக்கணும், வைஸ் வெர்சா. அப்படி கேட்டாரு. அப்படி போல நம்ம கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை. உங்க கூட நம்ம பேசுவாரு, வசனத்தை கேட்கணும். ஆண்டவரே எந்த வசனத்திலிருந்து பேசுறீங்க, எந்த சம்பவத்திலிருந்து பேசுறீங்க? பைபிள் தான் நம்ம எப்பயுமே கேட்கணும். பைபிள் உங்களுக்கு சொந்தமா ஒரு சொப்பனம் கொடுக்குறாரா, ஒரு தரிசனம் கொடுக்குறாரா, உங்களை மானுஷம் உங்களை ஆவில எடுத்துட்டு போறாரா? பைபிள்ல எங்க இருக்கு ஆண்டவரேன்னு கேட்கணும். நீங்க எப்பயுமே அப்படி கேட்டு பழகினீங்கன்னா ஆண்டவர் கூட நல்லா பேசுவார். பைபிள நீங்க உண்மையிலேயே நீ பைபிள்ல இருந்து பேசும்போது, இப்ப நீங்க இந்த ஆன்லைன்ல பேசுறீங்க, ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவார். ஏன்னா பைபிள்ல இருந்து ஒருத்தன் பேசுறான்னா அத்தன்டிக்கானது, அத்தாரிட்டியானது. ஏன்னா ஆண்டவர் சொன்னது. பைபிள் இல்லாம எனக்கு சொப்பனம் பார்த்தேன், நான் இப்படி ஒரு காரியத்தை நான் இப்படி தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா, வசனம் எல்லாம் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேச மாட்டாங்க. வசனம் தான் முக்கியம்.